என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சியினை வரவேற்க தயாராக இரு. உனக்கு உன்னை பற்றி தெரியாத விஷயங்கள் உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன். அழுது கோழையாகிக் கொண்டே இருக்காதே. உனக்கு தோழனாக, தோழியாக, தாயாக, தந்தையாக நான் உன்னை காப்பாற்றி வந்து கொண்டு இருக்கும் பொழுது, உன்னை காவலனாக பாதுகாத்து கொண்டு இருக்கும் பொழுது, நீ அங்கு யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய்? என் தங்கமே, இந்த வாராகி உன்னருகில் இருக்கும் பொழுது பயமே வேண்டாம். யாரை எதிர்பார்த்து உனக்கான வெற்றியை அங்கு கொடுத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். நீ நினைத்ததை நினைத்த மாதிரி நடத்தி தருவதற்கு இந்த தாய் இருக்கும் பொழுது நீ தனிமையில் இருப்பது போல் உணர்ந்து கொண்டு இருக்கின்றாய். குழப்பமான மனநிலையில் இருந்து கொண்டு வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். அத்தனைக்கும் நான் உனக்கு மிக பெரும் வெற்றியை தான் சேர்த்து தரப்போகிறேன். என் பிள்ளைகளின் மனதில் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல், கள்ளம் கபடம் இல்லாமல் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன் மனதில் சூதுவாது இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பதற்கு ஒரு கூட்டமே கூடியிருக்கின்றது. கலங்காதே. கலியுகத்தில் பரிதவித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, நான் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். உன்னை காப்பாற்ற இந்த வாராகி தாய் இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டு இருக்கின்றாய்? அது இல்லை, இது இல்லை என்று நீ மனம் வருந்தாதே. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ விரும்பிய ஒன்றை தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் உன் அருகில் வந்து நினைத்து விட்டேன். குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் உனக்கு வேண்டிய ஒன்று தரத்தான் போகிறேன். என் தங்கமே, மனமுருகி கேட்டுவிட்ட பிறகும் நீ வேண்டாம் என்று நினைத்து விட்டால் நான் எப்படி தங்கமே உனக்கானதை விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய்? உன்னை அலட்சியப்படுத்தியவர் முன் நீ ஏங்கி தவித்து கொண்டு நிற்காதே. ஏனென்றால் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்றுதானே உன் மனம் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்புக்கும் ஏக்கத்திற்கும் இடையிலே இந்த வாராகி தாய் உனக்கு வெற்றியை தான் தரப்போகிறேன். யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்காது. என்னில்லை என்று என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல்லவா வந்திருக்கின்றேன். அறிவா, திறமையா, குணமா என்று நீ எல்லா விஷயத்திலும் கொடி கட்டி பறக்கும் தருணத்தை எட்டி விட்டாய். இழந்ததை நினைத்து வருத்தப்படாதே. இறை நம்பிக்கை என் மீது வைத்திருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது நீ எதை இழந்தாலும் உனக்கான வெற்றியை உனக்கு தேடி தருவது உறுதியாகிவிட்ட பிறகு இதற்கு தங்க பிள்ளையே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய். கடலில் ஓர் அலை முடிந்ததும் மற்றொரு அலை கிளம்பிக் கொண்டேதான் இருக்கும். அதுபோலத்தான் சில பேரோ உன்னை சுற்றி இருந்து கொண்டு உன்னை சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களின் கேள்விகள் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். உன் மனதை சிதைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதை தீர்த்து வைப்பது எப்படி என்று உன் மனம் அங்கு தீராத கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். மற்றவர்களுக்கு நீ யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு நீ நல்லவராக இருந்தால் மட்டும் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் உன் பார்வையில் குற்றமில்லை, அவர்கள் பார்வையில்தான் குற்றம். என் தங்கமே, அவர்கள் உன்னை எப்படி வேண்டுமென்றாலும் நினைத்து பார்க்கட்டும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை தருவது இந்த வாராகி தாயாக இருக்கும் பொழுது நீ யாரை பார்த்து உன் மனம் அங்கு இலகுகிறதோ அவர்களின் வாயிலாகவே உனக்கு நன்மை செய்ய நான் வந்து இருக்கின்றேன். எனக்கு பிரியமானவர்களே எனக்கு நேரெதிராக மாறிவிட்டார்களோ என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். அவர்களின் மூலமாகவே உனக்கான வெற்றி செய்தியே உனக்கு நான் செவி சேர்க்க வந்து இருக்கின்றேன். யாரேனும் மாறுதல் சொன்னால்
நன்றாக இருக்குமே என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்திலே உனக்கான வெற்றியை மட்டுமல்ல, உனக்கான ஆறுதலாக மட்டுமல்ல, உனக்கு துணையாகவும் அவரை வந்து சேரப் போகிறார். என் தங்கமே, உன் வாழ்வில் உனக்கான இடத்தை தக்க வைக்க புயலை வந்தாலும் அதை சமாளித்து எதிர்கொள்ளும் திறனையும் வளர்த்து கொள்வதற்கு இந்த வாராகி தாய் நான் உனக்கு தைரியத்தையும் மன வலிமையும் கொடுத்திருக்கின்றேன். உனக்கு முன்னாடி சென்று தைரியமாக நானே உன்னை வழிநடத்தப் போகும்போது நீ எதற்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? துணிந்து நில். உன் நிலையில் உன்னை விட்டு உன்னை பற்றி விலகியவர்கள் எல்லாம் உனக்கான வெற்றியை தவிர்த்துவிட்டு செல்கிறார்களே என்று நீ மனம் வருந்தாதே. உன்னை விலகும்படி நான் தான் அவர்களை அப்படிப்படுத்தி இருக்கின்றேன். ஏனென்றால் யார் உன்னருகில் தகுதியாக இருக்கிறார்களோ என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். அதன் பிறகும் ஐயோ அவர்கள் போய்விட்டார்களே, இவர்கள் போய்விட்டார்களே என்று நீ மனம் கலங்காதே. யார் எப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கான அன்பை புரிந்து கொண்டு யார் உன்னருகில் இருக்க தகுதியுடையவர்களோ அவர்களை மட்டும்தான் நான் உன்னருகில் வைத்திருப்பேன். என் தங்கமே, எதை நினைத்து குழம்புகிறாய்? என் பிள்ளையே, வானமே இடிந்து தலையில் விழுவது போல் எனக்கு மிக பெரும் பாரத்தை அல்லவா என் தலையில் தூக்கி வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அம்மா என்று உன் மனம் இப்படி யோசித்து கொண்டு இருக்கின்றது. யோசிக்காதே. வாழ்க்கையில் இந்த வாராகி நாமம் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது. என் நாமத்தை தவிர மற்றவை அனைத்தும் மனிதர்கள் உருவாக்கி கொண்ட மாயை தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளை, என்னை சுற்றி இருக்கும் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நான் கெடுதலை நினைப்பது கூட கிடையாது. நீ இந்த வாராகி தாயின் செல்ல பிள்ளை என்பது சாதாரண காரியமல்ல. யாரிடமும் இல்லாத மனதைரியத்தை நான் உனக்காக தர வந்து இருக்கின்றேன். என்னை தாயாக ஏற்றிவிட்ட பிறகும் ஏன் இவ்வளவு சாதாரண விஷயத்திற்கும் நீ கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? உன்னை நான் அவ்வளவு எளிதாக தோல்வியின் படியை மிதிக்க வைத்து விடுவேன் என்று எண்ணி விடாதே. அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு உனக்கான வெற்றி பாதையில் தான் நீ அணிவகுத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் உறுதியாக இரு. தலை போகிற விஷயமானாலும் என் வாராகி இருக்க எனக்கு என்ன கவலை என்று நீ எதிர்த்து நின்று போராடும். உன் மனதிற்குள் என்னை நிலையாக வைத்து கொண்ட பிறகும் எதற்காக தங்கமே நீ என்னை அங்கு வணங்குவதற்கு எவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய்? வந்துவிடு. உன்னருகில் உனக்கான விஷயத்தை தருவதற்குத்தானே நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் என் தங்க பிள்ளையே, நெருக்கடி வந்தே விட்டது என்று நீ நினைக்கின்றாய். மாயின் காரணமாக என்னை பார்க்க முடியாமல் தவிக்கும் என் பிள்ளையே, எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்காதே. நிச்சயமாக இந்த சூரியனும் உதயமாகத்தான் போகிறது. உனக்கும் வெளிச்சத்தை கொடுக்கத்தான் போகிறது. நான் இருக்கும்போது உன் மனதை கலங்கடித்து கொள்ளாதே. உன் மகிழ்ச்சி உன்னை தேடி வரத்தான் போகிறது. வெற்றி உன் வசம்தான். ஓம் வராகி தாயே போற்றி.